அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோவை மாவட்டத்துல சூலூர் தொகுதி, அதாவது சூலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி 10 வயது உள்ள ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் கழுத்து அறுத்தபடியா அவங்களோட தலை முடிய வச்சே கழுத்து அறுத்து தூக்கி போட்டிருக்காங்க. இந்த சூலூர் தொகுதி சேர்ந்த எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவேகா கட்சியினர் தான். தாவேகா தான் இங்க சூலூர் தொகுதியில வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஆட்சியில் இருக்கிறதும் தாவேகா தான். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் இத பத்தி இந்த விஷயத்துக்காக எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. வெறும் ட்விட்டர்ல நியூஸ் போட்டுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அவங்க ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சட்டசபையில பேசுறத ட்விட்டர்ல அவர் பதில் சொல்றாரு. சட்டசபையில எந்த விதமான அறிக்கைகளும் அவர் தெரிவிக்கல. இதே இவரு சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த சிங்கப்பெண் படை வச்சிருந்தா பத்தாது, அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். பெண் பிள்ளைங்கள் நிறைய பேர் கேட்கிற கேள்வி எப்படி தடுக்க முடியும்? எந்த ஆட்சி மாறினாலும் இந்த விஷயம் நடக்கணும். இந்த விஷயம் மதுபானம், அந்த குடிகளாலையும் போதைகள்னால தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்காங்க, போதை இல்லாம தெரியாம பண்றவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆட்சி மாறினாலும் தப்பு நடக்கும். ஆனா அந்த தப்புக்கு ஒரே தண்டனை, நீங்க கொடுக்கிற தண்டனை தான். எங்க நாம் தமிழர் கட்சி தலைமை எங்கள் அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாரு, எங்க பெண் பிள்ளைகளை தொட்டா உங்களை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வாக்குகள் நாங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி. அதே தாவேகா நாங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க கண்டிப்பா பாதுகாப்பு கொடுப்போம்னு. இப்போ உங்க பாதுகாப்பு என்ன போச்சு? அது நீங்க செயல்படுத்த விடலைனாலும் அந்த ஆட்சி இது செயல்பட்டுச்சு. இது வரைக்கும் திமுக இருந்தாங்க, அதனால செயல்பட்டுச்சுன்னு சொல்ற தாவேகா நபர்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன? இப்போ நீங்க தூக்கு தண்டனையோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை குடிபோதையில இருக்கவங்க கூட இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அதை ஏன் இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தாவேகா தொண்டர்களும் ஒரு மாஃபியா குரூப் சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப வரைக்கும் அதை பத்தி யாருமே பேசல. இப்பவும் இது ஒரு சதி, திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும். இங்க இருக்க எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும். இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும். மாவு கட்டு போட்டு அந்த தப்பு பண்ண கார்த்திக் அவர்களை மாவு கட்டு போட்டு மருத்துவமனையில அனுபவிச்சு வச்சிருக்காங்க, அது காவலர்கள் பாதுகாப்போட. இதுதான் நீங்க கொடுக்கிற தண்டனையா? குடும்ப நல அமைச்சர் அவரு சொல்றாரு, நாங்க தான் அரெஸ்ட் பண்ணிட்டோமே, இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு. இதே அரெஸ்ட் பண்றதுதான் போன தடவை இருந்த திமுக அரசாங்கமும் இதே தான் பண்ணுச்சு. அப்ப திமுகக்கும் தாவேகாக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையில. மாற்றம் சொல்லிதானே உங்களை வர வச்சோம். ஆனா நீங்க மாற்றம் இல்ல, ஏமாற்றம். அதவங்க பண்ண அதே தப்பதான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. அப்ப எப்படி திமுகவும் ஒண்ணுதான், தாவேகாவும் ஒண்ணுதான். இது மாற்று அரசியல் கிடையாது. இதற்கு தக்க தண்டனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க வேண்டும். தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அவங்க உறவினர்கள், பொதுமக்கள் கிட்டே விட்டுருங்க. அந்த குற்றவாளியை பொதுமக்கள் கிட்டே விட்டுருங்க. ஒன்னும் தேவையில்லை. உங்களால தண்டனை கொடுக்க முடியலன்னா அவங்க கிட்டே விட்டுருங்க. ஆனா அதை விட்டுட்டு பாதுகாப்பு படுத்திட்டு இருக்காதீங்க குற்றவாளி தண்டனைகள். இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவா இருக்கு. சென்னை வில்லிவாக்கத்துல 12 வயது குழந்தை காணாம போயிடுச்சுன்னு இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். எதிர்கட்சி தலைவர்களும் இந்த கேள்வி எழுப்பியே ஆகும். நாம் தமிழர் கட்சி எப்பவுமே பெண் பாதுகாப்புக்காகவும் மக்கள் பாதுகாப்புக்காகவும் எப்பவுமே உங்க கூட நிற்கும். உங்கள் ஆதரவு, எங்கள் ஆதரவு எப்பவும் மக்களுக்காக மட்டும்தான். இந்த கருத்தில் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தண்டனை எடுக்க வேண்டும். இதே ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன தண்டனைன்னு இங்க கூடியிருக்க மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் முன்னாடி அந்த குற்றவாளியை நிக்க வச்சு தலையை வெட்டி போடுற நாடுகள்லாம் எத்தனையோ இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தண்டனை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்க கூடாது? இதற்கு விஜய் அவர்கள் தண்டனை எடுக்க வேண்டும், அறிக்கை வெளியிட வேண்டும். முதல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுங்க, தைரியம் இருந்தா. வணக்கம்.